பொதுவாகவே நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பதில் இல்லைங்க நான் மகிழ்ச்சியை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு டாஸ்க்கை மனசில் வச்சுக்கிட்டு அதை முடிச்சதுக்கப்புறமா மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் வந்து பெரிய வீடு கட்டினதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருப்பேன், அந்த மாதிரி பலவிதமான கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப வயது முதிர்ந்து போயிருந்தா கூட அவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட பெரிய வீடெல்லாம் கிடையாது. தினம் தினம் சாப்பாட்டுக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதன் மூலம் வருமானத்தை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சின்னதாக ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் அவங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் விளைவிச்சுக்குவாங்க. ரொம்ப பகட்டான வாழ்க்கையெல்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலான ஒரு வாழ்க்கை. ஆனாலுமே அவங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான், அவங்க குடும்பத்தில் மற்ற யாருமே கிடையாது. இவங்க தனியாக இருந்தால் கூட அவங்க முகத்தில் எப்போவுமே ஒரு புன்சிரிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த மற்ற மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க சின்ன வயசில் அவங்க ஹஸ்பண்டு அவங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க எல்லாருமே இவங்களை விட்டு போயிட்டாங்க. அன்னையிலிருந்து இவங்க மனசு வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு. அதனால என்னவோ எப்போவுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்கள வந்து ஒரு பைத்தியம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க அப்படிலாம் கிடையாது, அவங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க, உங்களுக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரெண்டு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதையுமே இந்த அம்மா காதில் வாங்க மாட்டாங்க. யார் என்னவோ பேசிட்டு போட்டோம், நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போல இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதே ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சோகமாக தான் இருப்பார். அவர் மனசுக்குள்ளார அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படியாவது தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான வேலைகளில் ஈடுபட்டார். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அந்த வெற்றியிலேருந்து மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட விஷயங்களில் வெற்றி அடைஞ்சார். ஆனால் எவ்வளோ வெற்றி அடைஞ்சாலுமே அவருக்கு மகிழ்ச்சிங்கிறது உண்டாகவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கிட்ட சஜஷன் கேட்டார். அவங்க வந்து நீ ஒன்று பண்ணுப்பா, நீ வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பி, கண்டிப்பாக நீ பயணம் பண்ணினா உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவருமே நிறைய அட்வென்ச்சரஸான ட்ரிப்லாம் போயிட்டு வராரு. ஆனால் எவ்வளோ தான் ட்ராவல் பண்ணாலும் அவருக்கு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கல. அப்புறம் கடைசியாக சரி நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு மனிதர் நம்ம கூட இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறமுமே அவருக்கு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகவே இல்லை. அவர் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு வெற்றிடம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. கடைசி கட்டமாக எப்படியாவது இந்த வயதான அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட கதவை போய் தட்டுறாரு. அந்த அம்மாவுமே கதவை திறக்கிறாங்க. இவரை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியோட வாப்பா வா உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. இவர் அப்படியே அவங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டை பார்க்குறாரு. அவங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான். அங்கே இருக்கிற அலமாரிகள்லாம் மரத்தினால செய்யப்பட்டிருக்கு. அங்கங்கே ஒரு சில புத்தகம் வைக்கப்பட்டிருக்குது. ஜன்னல் ஓப்பனில் இருக்குது. அப்படியே அங்கேருந்து சில்லுன்னு காற்று வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கையை அந்த அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, சொல்லுப்பா என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் என்னால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியலை. நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம், அந்த சீக்ரெட்டை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு, இங்கே பாருப்பா, முதல்ல நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் துரத்தி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது நீயா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நீ புரிஞ்சுக்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு சரி வாப்பா என்னுடைய கார்டனை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பூந்தோட்டத்தை சுற்றி காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் போய் பார்த்தா அந்த பூந்தோட்டம் அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாக இருக்குது. நிறைய பூச்செடிகள் அப்படியே பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா அப்படியே தரையில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இங்கே பாருப்பா, இங்கே இருக்கிற பூச்செடிகள்லாம் இருக்குது பார்த்தியா, இந்த பூச்செடிகள் எப்போவுமே பூத்து குலுங்கிக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த இடத்துல நல்லபடியாக சூரிய வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்குது, இந்த சூரிய வெளிச்சம் தான் இந்த பூக்கள் வந்து எப்போவுமே பூத்து குலுங்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா, அந்த சூரியன் மட்டும் இது காரணம் கிடையாது,
இந்த பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா அதோட வேர்களை ரொம்ப ஆழமாக மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுருக்கு. அந்த வேர்கள் வந்து நிறைய இடங்களில் போய் தண்ணீரை சேகரிச்சுட்டு வரும். அந்த தண்ணீரும் வேரும் இல்லை அப்படின்னா இந்த பூச்செடிகளால் வாழவே முடியாது. அதனால் இந்த பூச்செடிகள் சூரியன் இருக்கிறதால மட்டும் கிடையாது, இந்த தண்ணீரும் இந்த வேரும் இருக்கிறதுனால தான் மகிழ்ச்சியாக இருக்குது. இது போல தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த சூரியன் மாதிரி அப்படின்னு நினச்சி அதை நோக்கி நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. ஆனால் உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கடியில் இருக்கிற அந்த வேர்கள் மாதிரி தான். அந்த வேர்களை நீ தான் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் உன்னால் அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரு, இல்லைங்கம்மா நீங்கள் சொல்கிற அந்த உதாரணம் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் போட்டு தேடிக்கிட்டு இருக்கிற. அதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டா மகிழ்ச்சி கிடச்சிரும், அப்படி அதுலேயும் கிடைக்கலன்னா இன்னொரு விஷயம் செய்வோம் அதில் மகிழ்ச்சி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு நீ இந்த மகிழ்ச்சியை தேடிக்கிட்டே இருக்கிற. இப்படி தேட ஆரம்பித்த அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மகிழ்ச்சிங்கிறது உனக்கு கிடைக்காமலே போயிடும். ஆனால் உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. நீ எப்போவாவது உண்மையிலே அந்த சூரிய ஒளி மேலே படும்போது அந்த சூடை வந்து உணர்ந்திருக்கியா? இல்லை சில்லுன்னு காற்றடிக்கும் போது அந்த காற்றை வந்து ரசிச்சிருக்கியா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு மகிழ்ச்சிங்கிறது பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது, அதை அச்சீவ் பண்ண தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மகிழ்ச்சியை உன்னால் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. போகிற வழியில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குறாரு. இது வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் அங்கேயே தான் இருந்துச்சு. ஆனால் இவர் எதையுமே கண்டுக்கிட்டது கிடையாது. ஏன்னா அவருடைய அடுத்த கோல் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குறிக்கோளை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருப்பார். இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்கவே மாட்டார். ஆனால் அன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே பார்த்து ரசிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனசுக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்படுறத அவரே உணர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையிலிருந்து அங்கே இருக்கிற எந்த விஷயமும் மாறலை. ஆனால் அவருடைய மனசை மாற்றிக்கிட்டாரு. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து நிகழ்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு எட்டா கனி மாதிரி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நாம தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க பழகிட்டோம் அப்படின்னா நாமுமே அந்த வயதான அம்மா மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.